உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன உள்ள நந்தினி இல்ல தானே? பசமா மாட்டிக்கிட்டாளா? எல்லாரையும் வர சொல்லுங்க. ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒண்ண பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி துரத்தி அடிப்போம். அடப்போடா. என்னாச்சு? டேய், நீ எவ்வளவு பார்த்து தொலைச்சேன்னு தெரியல. அந்த நந்தினி நல்லா குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அவ உள்ள இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன சொல்றீங்க? நீங்க முதல்ல நல்லா பாத்தீங்களா? அவ இருந்தாளா? டேய், நல்லா பார்த்துட்டு தான்டா சொல்றேன். நீ தான் நல்ல கண்டாக்டரா பார்க்கணும்னு நினைக்கிறேன். உன் பேச்ச கேட்டு போய் பார்த்தேன் பாரு. என்னைய சொல்லணும், கொஞ்ச நேரத்துல என்ன அசிங்கப்படுத்தி விட்டுருப்பா. அவ உள்ள இருக்க வாய்ப்பே இல்ல. இருங்க, நான் போய் பாக்குறேன். டேய், என்ன எங்கடா போற? உள்ள போய் நான் பார்க்க போறேன். ஏன் நான் சொன்ன நம்ப மாட்டேன் நீ? அவ உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத நான் என் 2 கண்ணால பாத்துட்டு வந்து சொல்றேன். அத நம்பாம திரும்ப உள்ள போய் பாத்துட்டு வரேன்னு சொல்ற. அவன் ஒருத்தனோட பைக்ல போறத நானும் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய், நீ பார்த்ததுலதான் ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா நீ தூரத்துல இருந்து பாத்திருக்க, நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு வந்திருக்கேன். நான் இப்ப சொன்னதையும் மீறி நீ இப்ப உள்ள போனீன்னா பொம்பளைங்க இருக்கிற ரூமுக்குள்ள ஆளாளுக்கு ஆம்பளைங்க உள்ள போயிட்டு வராங்கன்னு அவளுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாளுங்க. அப்புறம் நாம 2 பேர் தான் அசிங்கப்படணும். அதனால ஒழுங்கு மரியாதையா இரு. ஓ டேய், நில்லு. இந்தா, இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இது அருளோட சென்ட் பாட்டில், அவங்கிட்டே கொடுத்துரு. ஓ. எப்படி அவ உள்ள இருப்பா? இருக்க வாய்ப்பே இல்லையே. நான் தான் அப்பவே சொன்னலக்கா. ஏய், உன்னை பாத்துக்க தானடி சொன்னேன். உன்னை அப்படியே அடிச்சு கொண்டு போடுவேன் பாத்துக்கோ. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உங்க அப்பா என்னைக்கு இந்த குடும்பத்தை 2 ஆக்க போறாரோன்னு இத்தனை வருஷமா பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த வேலையை நீ பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கியா? உங்க அப்ப கரிகாலனுக்கும் உனக்கும் கல்யாணம்னு உனக்கு பூ வைக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீ என்னடானா இங்க வந்து அருள் கிட்ட பேச போய்கிட்டு இருக்க? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? மொத்தமா 2 குடும்பத்துக்கும் ஒட்டும் உறவும் இல்லாம பண்ணிடுவாரு. இத்தனை வருஷமா என் அக்காவை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சதையே என்னால தாங்கிக்க முடியலடி. இப்போ என் அண்ணன் குடும்பத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இவ பண்ற வேலைலாம் அப்படிதானடி இருக்கு. நான் இங்க பயத்துல தவிச்சு போயிருக்கேன். எப்படி குத்து கல்லாட்டு நின்னுகிட்டு இருக்க பாரு. ஏய், கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணு. போடி. இது நீங்க கேட்ட 2வது கேள்வி. நீங்க வேலை பார்க்குற இடம் உங்களுக்கு சந்தோஷமாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க கேட்டீங்கல்ல. நான் இப்போ அதுக்கு பதில் சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற யூனிக்னஸ வேல்யூ பண்ற இடமா இருக்கணும். இந்த வேலைய நீதான் செய்யணும், அந்த வேலைய நீதான் செய்யணும்னு பிரிச்சு கொடுக்காம எல்லாமே டீம் ஒர்க்கா இருக்கணும். ஏன்னா டீமா ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜூனியரா இருந்தாலும் சீனியரா இருந்தாலும் எல்லாரோட கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கிற இடமா இருக்கணும். இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ளதான் வேலை செய்யணுங்கிற எந்த கட்டுப்பாடும் இருக்க கூடாது. அப்புறம் ட்ரெஸ் கோடுன்னு சொல்லி இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும், இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்க கூடாது. ஆடை சுதந்திரம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். சார், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். அதனாலதான் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால உடனே பதில் சொல்ல முடியல சார். இப்ப நான் ஓகே சார். எனக்காக இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். அண்ணே, என்னடா? அந்த நந்தினி உள்ளதான் இருந்தாளா? அப்புறம் எதுக்குன்னு அந்த வீரன் எப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டான்? அவ ஒன்னும் பொருளையை கிளப்பி விடல, உண்மையதான் சொல்லியிருக்கான் அவன். என்ன சொல்றீங்க?
நீங்க தேடி வந்தது இதுதானே? ம். என்னன்னே சொல்றீங்க? அது நந்தினி இல்ல, அவளோட ஃப்ரெண்டு தான்னு உடனே எல்லார்கிட்டயும் சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கலாம்லண்ணே. இத்தனை வருஷமா அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பத்தை பழிவாங்க சான்ஸ் கிடைக்காதான்னு காத்துட்டு இருந்தீங்க. அல்வா மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை என்ன விட்டீங்க? முட்டா பயல, நாங்க நந்தினி இல்லைன்னு பிரச்சனை பண்ணா என்னடா நடக்கும்? இந்த பூ வைக்கிற சடங்கை நின்னு போயிருண்டா. அதுக்காடா நான் இவ்வளவு செலவு பண்ணி பெரிய மனுஷங்க எத்தனை பேர் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பத்தை பழி வாங்குறதை விட எனக்கு என் காரியம் ரொம்ப முக்கியம்டா. எனக்கு இன்னைக்கு பூ வைக்கிற சடங்கு நடந்தே ஆகணும். அப்பதான் கரிகாலனுக்கும் என் பொண்ணு வானதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை எந்த காரணத்தையும் சொல்லி யாராலையும் தடுக்க முடியாதுடா. இப்பதானே எனக்கு புரியுது. ஆனா பூ வைக்கிற நேரத்துல யாருக்கும் தெரியாம அப்படி திருட்டுத்தனமா போற அளவுக்கு அந்த நந்தினிக்கு அப்படின்னாடா முக்கியமான வேலை. எதுக்கு அவ ஆத்தா சுப்புலட்சுமியும் அவளுக்கு உதவி செய்யணும்? இதுல ஏதோ இருக்குடா. அவளை யாரோ பைக்ல கூட்டு போறதா அந்த வீரையன் பையன் சொன்னான்ல, அது யாரா இருக்கும்? தெரியலேன்னு. டேய் அண்ணே, கரிகாலம் எதுக்கு அதுங்களை கார்ல கூட்டு வரணும்? இந்த வேலைய நாங்க உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? என்ன செஞ்சு அந்த வரதனை ஏமாத்தினான்னு தெரியலையே. வரதனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா வரதனை எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொன்ன அந்த ஆள் என்னடானா இப்படி சொதப்பி விட்டு போயிட்டான். இப்ப என்னக்கா பண்றது? இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காதான் தானே இத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம். அப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கிறப்போ சும்மா விட்டுற முடியுமா? அந்த சுப்புவோட அறிவுக்கே இவ்ளோ யோசிச்சு பண்றான்னா நான் எவ்ளோ பண்ணுவேன். இப்பவே போய் அந்த அடங்கா பிடாரி இந்த வீட்லயே இல்லங்கறத எல்லாருக்கும் நிரூபிச்சு அவளையும் அவ ஆத்தாளையும் சந்தி சிரிக்கிற மாதிரி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு அருள் கூட இல்ல, எவன் கூடயும் கல்யாணம் ஆகாது. என்னக்கா பண்ண போற? 11 மணிக்கு தானே நிலங்க ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த தைரியத்துல தானே அவளும் வெளியே எங்கேயோ போயிருக்கா. நான் இப்பவே போய் எல்லாரும் தான் இருக்காங்கல்ல, எதுக்கு காத்திருக்கணும், உடனே நிலங்க ஆரம்பிங்கன்னு சொல்ல போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.